ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டோட எபிசோட் நம்பர் 2 தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோன்னா, வில்லேஜை தேடி போகிறேன்னு நான் சொல்லியிருப்பேன். வர வழியில் இந்த ரூயின் போர்ட்டல் இங்கே இருந்துச்சுங்க. இந்த ரூயின் போர்ட்டல்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சுன்னா, அந்த செஸ்ட்டுலேருந்து என்ன கிடச்சதுன்னா 2 ஃபயர் சார்ஜுன்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃப்ளின்ட் இருக்குது. அதுக்கடுத்து அப்சீடியன் இருக்குது, 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 11 கோல்டன் கேரட்டுங்க, போடு தகிட. அதுக்கடுத்து கோல்டன் ஷவல். இதெல்லாம் எஃபிஷியன்சியாகவே இருக்காது. சரி வாங்க, இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். வில்லேஜை தேடுற பயணத்தை தொடங்குவோம். வில்லேஜை நானும் எங்கே தான் போய் தேடிட்டுருக்கேன்னு தெரியுமாங்க. இதெல்லாம் நான் ஆஃப்லைன்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு நான் போன வீடியோவில் சொல்லிடுவேன். ஆனால் வில்லேஜ் கிடைக்கிறது இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால ஒரு பிளான் பண்ணியாச்சு. இங்கேயே நம்ம தங்கிடுவோம். நம்ம வில்லேஜை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வில்லேஜ் எங்கே இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரில. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எனக்கு இந்த போர்ட்டல்னால் கிடச்சிச்சு. அதனால் ரூயின் போர்ட்டல்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கேன். வாங்க போ எங்கிட்டாச்சு. ஒரு நல்ல ஒரு கேவு பக்கத்தில் நம்ம வீடு கட்ட போகிறோம். இதுதான் நல்லாயிருக்கும். கேவு பக்கத்தில் கட்டினாலே சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் கேவை தேடிட்டுருக்கேன். அதாவது பெரிய கேவு, வெளியிலேருந்து பார்த்தாலே அயன் இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு சின்ன கேவுங்க. இதுக்குள்ளே தான் அயன் கூட இருக்காது, ரொம்ப ரேரு. நல்லா தான் இருக்குது இந்த சைடு. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் கேவு தான் இல்லைங்க. கேவை நம்ம தேடி பயணத்தை தொடங்குவோம். கேவு இங்கே என்னமோ இருக்குது. இது கேவான்னு பார்ப்போம். எஸ்ஸுங்க, கேவு இவ்வளோ பெரிய கேவுங்க. பார்ப்போம் இப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குது. கேவு தான் இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு வேண்டியது ஸ்டோன் அண்டு கொஞ்சம் அயன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் நம்ம செய்யணும். அவங்க பிக்காக்ஸ் செய்ய நிறையா வேணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோன் வாங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் பண்ணு. ஓகே, ஸ்கெலிட்டனா? ஐயோ வேணாப்பா சாமி, இந்த ஸ்கெலிட்டன் கிட்ட தான் நான் அடிவாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இப்போயே முன்கூட்டி பெட்டை செட் பண்ணிடுவோம். ஓகே, ரீஸ்பான் பாயிண்ட்டை நம்ம செட் பண்ணியாச்சு. எங்கடா அந்த கிராஃப்டிங் டேபிள்? வாடா கிராஃப்டிங் டேபிள். இதை வச்சு பிக்காக்ஸ். ஓ, அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிக் வேணுமா? இப்போ பிக்காக்ஸ் இருக்குப்பா. நம்ம போய் அயன் இருக்கான்னு போய் மைண்ட் பண்ணிக்கலாம். என்னோட இவ்வளோ இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. ஐயோ இவ்வளோ இருட்டாக இருக்கே, எனக்கு வேறு பயம். இருட்டை பார்த்தாலே இருட்டில் நார்மலாக பகல் நேரத்துலேயே எனக்கு கண்ணு தெரியாது. இது வேறு இருட்டு நேரம். சரி அயன் இருக்குது, வாங்க அயனை மைண்ட் பண்ணிட்டு. ஏதோ ஜாம்பி பையனோட சவுண்டு வேறு கேட்குது, பயமாக இருக்குது. சரி வாங்க அயனை மைண்ட் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு அயன் எசென்ஷியல். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அயனை மைண்ட் பண்ணிப்போம். அயனை மைண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் யாரையாச்சும் பார்த்தீங்களா? அந்த ஜாம்பியை பார்த்துட்டிங்களா? யாராச்சும் கண்ணுக்கு தெரியுதா அந்த ஜாம்பி? இருட்டாக இருக்குது, நான் எங்கே போகிறது? இப்போ இருக்கிற மைன்கிராஃப்டில் தான் இவ்வளோ இருட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் கடுப்பே.
இருட்டாக கொண்டு வந்துட்டு கண்ணு கூட தெரிய முடியுது. ஆடி இப்போ தாங்க வெளிச்சமாகவே இருக்கு. இங்கே நம்ம பெட் வேறு வச்சுருக்கோம். நம்மளுக்கு கோல் வேணும், அதனால நம்ம அந்த சைடு ஷிஃப்டாக போகிறோம். யாராச்சும் இருக்குங்களா? சொல்லிட்டு வாங்க, சொல்லாமல் வந்துடாதீங்க. ஏன்னா கோல் வேணும். கோலை நம்ம நிறையா மைண்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா டார்ச் நமக்கு நிறையா வேணும். நாங்கள் இந்த கிராவல் போயிட்டு போய் தொலைய கிராவல் இந்த வந்துட்டாங்க. கிராவல் வந்துட்டு போடா ஏண்டா நீ. ஓகே கிடச்சிருச்சு. சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். கோல் எவ்வளோ கிடச்சிருக்கு? அயன் வந்து 7 கிடச்சிருக்கு, கோல் வந்து 12 கிடச்சிருக்குங்க. நான் போகணுன்றா, நீ விடுங்கடா, அந்த சைடு போக. இந்த கேவ் ரொம்ப பெரிய கேவுன்னு நினைக்கிறேங்க. லூட் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் போய் கொஞ்சம் ஸ்வாடு அது இது எல்லாத்தையும் மாற்றிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உருக்கிறதுக்கு வேணும். அதுக்கு முன்னாடி டார்ச்சு செஞ்சுக்கிறேன். 12 டார்ச் போதும். நைட்டு வேறு ஆகுது. சரி தூங்கிட்டு போயிடலாமா கேவுக்குள்ளே? அதுக்கு முன்னாடி அயன் வேறு பண்ணணும். மெல்ட் பண்ணுறதுக்கு ஃபர்னஸ் வேணும். ஃபர்னஸ் பக்கத்துலேயே ஃபர்னஸை போட்டு ஹீட் பண்ண போகிறோம். எதை வச்சு ஹீட் பண்ணலாம்? செப்போ உட்டே போட்டும். ஓகே ஹீட் ஆகுது. சூப்பரு. காலையில் எழுந்திரிச்சோன்னையும் அயன் இருக்குன்னு நினைக்கிறேன். அயனை வச்சு நம்ம அயன் டூல்ஸ்க்கு நம்ம மாற போகிறோம். பேசிக்காக சொல்லணும்னா இதுதான் நம்மளோட பிளானு. கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு வந்துடுறேன். டைமண்ட்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ ரொம்ப ரேர் ஆகிக்கிட்டேன். ஓ வர்றா நீங்கள் ஏன்டா என்கிட்டே மட்டும் வரீங்க? மம்மி அடிக்கிறாங்க அடின்னு அடிக்கிறாங்க இவங்க. கீழே விழுந்த அடி, முதல் அடி, 2வது அடி, எவ்வளோ அடி வாங்க வேண்டியதாக இருக்குது. கையில் ஏதாச்சும் இருக்கா? பிளாக்கு. சரிவா, இந்த பிளாக் வச்சு தான் நம்ம மேலே ஏறி அந்த அயனை எடுத்து தூக்கணும். அயன் செல் குட்டிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓடா ஸ்டோன் பிக்காக்ஸுங்க புதுசாக போயிட்டீங்க. ஐயோ இவன் வேறு வந்துட்டானா? பரவாயில்ல வரக்கூடாது. சாகுடா. இது வந்து யாருக்கு வந்துட்டான் அயன் கிட்ட வந்துட்டோம். அயனை மைண்ட் பண்ணுறது எவ்வளோ சுகமாக இருக்குது. அயனை கூட இப்போ தான் ரொம்ப ரேர் ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா. கம்மியாக தான் வச்சுருக்காங்க அயனை. அதனால தான் அயன் கொத்தாக கிடைக்கும். ஆனால் இப்போ தான் கம்மியாக தான் கிடைக்குது. சரி வந்துட்டோம். கோழியை எடுத்துகிட்டு போயிடுவோம். இதுவே நமக்கு போதுங்க. வாங்க கிளம்பலாமா? முன்னாடி போகிறதுக்கு போல் அப்படி போயிட்டேங்க. ஆனால் வந்ததும் நல்லதுதாங்க. ஏன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். வீடு கிடையாது, இதுக்கே விட்டு நம்ம கிளம்ப போகிறோங்க. வெளியிலேயே நம்ம ஒரு சின்ன ஒரு வீடு நம்ம கட்டி வாழ போகிறோம். வீடு கட்டுறதுக்காக தான் நான் இந்த மெட்டீரியல்ஸை பூராத்தி எடுத்துகிட்டு வந்தேன். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதாங்க. கிராஃப்டிங் டேபிள் வாடா கிராஃப்டிங். இங்கே ஸ்பியர் இருக்குது.
இது கிராஃப்ட் பண்ணுறது? நமக்கு ஸ்பியர் தான் தேவையில்ல. இதுக்கு என்னடா அது வேறு காபிள் ஸ்டோன் வேறு பற்ற மாட்டேங்குது. வாங்க கீழே போய் நிறையா காபிள் ஸ்டோனை வந்து லூட் அடிச்சுக்கலாம். 1 2 போடு போடு. காபிள் ஸ்டோனை கிரெயின் அடிச்சுப்போம். போட்டாச்சு. வாங்க மேலே போவோமா? எங்கடா அந்த கோடாளி? இங்கே இருக்கான் கோடாளி. வாடா. இங்கே மரம் இங்கே இருக்குங்க. மரம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு வேற ஒரு கேவா? சூப்பருங்க. இது பெரிய கேவுங்க. இங்கே நம்ம தங்கிக்க வேண்டியதாங்க. உட்டு நம்மளுக்கு ரொம்ப எசென்ஷியல். அதனால் நிறைய உட்டை நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கலெக்ட் பண்ணுவோம் உட்டை. மறக்காமல் இன்னும் யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ப்ளீஸுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்து அட்லீஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. லைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப்பும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ரெண்டையும் சேர்த்து பண்ணி விடுங்க. முடிஞ்சால் வந்து ஷேரும் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்புறமே வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சேனல் நேம் வந்து லித்திஸ் கேமிங். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை மறக்காமல் பாருங்கள். எங்கடா உட்டு இருக்குது? உட்டு 24 உட்டு தான் வந்திருக்கு. இன்னும் நமக்கு நிறைய தேவைப்படுதுங்க. எங்கேயாச்சும் உட்டு இருக்கா? உட்டு எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரியுதா? அங்கே இருக்கு. ஆனால் அது ரொம்ப தூரமாக இருக்கு. சரி வாங்க இங்கேயே நம்ம உட்டை வந்து மைண்ட் பண்ணுவோம். குதிரை வேற இருக்கு. குதிரைக்கு ஷேடு நமக்கு இல்லைங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. தூரத்தில் அங்கே 2 மரம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. 2 மரம். இது என்னதுங்க? இங்கே ஒரு குழியாக இருக்குது. இது ஒரு கேவா? எப்படிப்பட்ட கேவுன்னு பார்த்துட்டு வரோம். ஓ பரவாயில்லப்பா, பெரிய பெரிய கேவா. இப்போ தான் வந்து அப்டேட்டில் பெரிய பெரிய கேவ் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கப்பா, இங்கேயும் ஒரு கேவ். எல்லா இடத்துலையும் நிறைய கேவ்ஸ் பூராமே நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பாரு, இது கேவ் கிடையாது, பட் ஏதோ ஒரு புளி மாதிரி இருக்குங்க. அவ்வளோ தூரம் தாண்டி இங்கே வந்து நம்ம ஆடு வந்து பண்ணிட்டு சாப்பாடு தான் எனக்கு கிளம்பிடு. சாப்பாடுன்னு சொல்கிறேன்னு அந்த சரி கிளம்பு. அங்கே ரூயின் போர்ட்டல் இருக்குங்க. அங்கே நம்ம இந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். அந்த கேக்கிட்ட போகணுன்னா இந்த சைடு போகணும். இங்கே தான் ஒரு குதி. ஹெல்த் வேறு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஹெல்த்து போனா என்ன. இப்போ வாங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோமா? இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க. வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன வீடு தான், பெரிய வீடு தான் கிடையாது. ஓகேவா? ஒரு சின்ன லென்த்
இருக்கக்கூடிய வீடு. இதில் நாங்கள் சறுக்குது வந்துடுது. இதுவரை நீங்கள் பறக்கும் ஒரு வீடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது இங்கே பார்ப்பீங்க. அப்படிங்களா? பறக்குதா? கீழே பாருங்க, இந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இதுதாங்க மைன்கிராஃப்ட். கீழே நம்ம எதுக்கு உடக்கணும்னு கேட்டிங்கன்னா, பூராமே நம்ம பிளாக் ஒரு சிம்பிளான வீடு தான் நம்ம செஞ்சு கட்டப்போம். ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம். பெரிய வீடு தான் நம்ம போக போக கட்டுவாங்க. ஓடு ஓடு, இந்த சைடு போடு, இந்த சைடு போடு போடும். யாரா கத்துறீங்க? ஏன்டா இப்படி கத்துறீங்க? 1 2 3 3 4. ஓகே, 4. வுட்டு வேற பத்தலையே. இங்கே வுட்டு இருக்கு, எடுத்துப்போம். வெட்டிட்டு வுட்டுக்கிட்டு இருக்குங்க. இங்கே விட்டு போடு, இங்கே விட்ட. மறுபடியும் தீந்துருச்சா? வாடா விட்டு, வாடா 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 வாடா. ஓகே, 36 விட்டு போதும். இப்போதைக்கு நம்ம சின்ன வீடு தாங்க செய்கிறோம். பெரிய வீடு தான் நம்மக்கிட்ட செய்ய வுட்டு நிறையா வேணும். பெரிய வீடு தான் செய்யணும். இதுவே ஒரு சின்ன வீடாக நம்ம செஞ்சுக்கிறோம். 2 கதவு கூடிய வீடு. ஐ மீன் அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு படுக்க என்னோட படுக்கையெடு. மரத்தும் தூங்குடா. ஐயோ, தூங்கலையா? லீவு பட்டனை வேற நான் அம்மிக்கிட்டேங்க, அதனால தான் அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் வாங்க. எவன்டா இப்போ சத்தம் கேட்டுச்சா? எவன்டாவே? அடி வாங்கு, அடி வாங்குன்னு செவல அடி வாங்கு. ஐயோ ஐயோ, பா வர்றதுக்கு முன்னாடி செத்துட்டான். நல்ல வேலை, இல்லைன்னா நம்மளை அட்டாக் பண்ணிடுவோம். நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் எங்கே போச்சு தெரியல. கிராஃப்டிங் டேபிள் வேறு எங்கே போச்சுன்னு. இங்கே இப்படி வைக்கணும். வேறு இது வந்து இப்படி வைக்கணும். சைடில் எடுத்து வைக்கணும் ப்ரோ. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே குக்கிங் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமா? ஃபஸ்ட்டே சிக்கனை எடுத்து உள்ளே வைக்க வேண்டும். சிக்கனா இந்த பீஃபை எடுத்து உள்ளே வைக்க வேண்டும். இந்த கோலை இங்கே வைக்க வேண்டும். அது ஸ்டீக்குன்னு ஒன்றே நம்மக்கிட்ட ரெடி பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், ஈஸிங்க. எங்கே நம்ம கிராஃப்டிங் டேபிள்னு வச்சேன் எனக்கே தெரியல. கிராஃப்டிங் டேபிள் எங்கேப்பா வச்சேன்? இங்கே இருக்கியா? வா வா. நெக்ஸ்ட் இந்த கிராஃப்டிங் டேபிளை எடுத்து உள்ளே வைக்க வேண்டும். உள்ளே வச்சு 2 கதவை உருவாக்க வேண்டும். என்னங்க கதவு? கதவு வந்துட்டான். கதவு 2 கதவுங்க. எப்படி மேலே வந்து ஸ்டோன் வச்சு நம்ம வீடு
வீடோட ரூஃபு ஸ்டோனில் இருக்குது. அவ்வளோ சிம்பிளுங்க, சிம்பிளான வீடு. ஐயோ ஸ்டோன் வேறு பக்கத்தில். வாங்க போய் நான் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு வரேன். மைனிங் 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 மைனிங். எடு ஸ்டோனை கட் பண்ணு. இங்கே நடுவில் இந்த கேப் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இல்லைங்க. அதனால கீழே கொண்டு வந்துடும். ஓகேவா, பரவாயில்ல, இப்படி இருக்கட்டும். மேலே ஏறு, இந்த சைடு போட்டுரும். அவ்வளோதாங்க, சிம்பிள் வீடு நம்மக்கிட்டே ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்மளோட வீடு. இப்போதைக்கு சிம்பிளாக தான் இருக்கணும். போக போக நம்ம பெரிய வீடாக நம்ம கட்டுவாங்க. இப்போ ஏதாச்சும் செஸ்ட்டு வேறு கட்டணும். செஸ்ட்டுக்கு எங்கே போகிறது? ஓ, இங்கே வந்து செஸ்ட்டு செய்யணும். ஒரு செஸ்ட்டு நமக்கு போதுங்க. மெட்டீரியல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்த்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு மைனிங்க்கு போயிருப்போம் இந்த கேவில். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம கட்டிட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஓ பாய். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு போங்க மக்களே. பாய்.